ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். இதுவரை என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். எல்லாருமே வந்து ரொம்ப நாள் கேட்ட வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னா, ஹோம் டூர் வீடியோ தான். இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ரொம்ப சாரி. இன்றைக்கி வந்து ஹோம் டூர் வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோக்காகலாம் எது கிளிக் பண்ணல. எப்போதுமே எங்கள் வீடியோ எப்படி இருக்குமோ அதை வந்து அளவு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். மறக்காமல் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாசல் என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வெளில வந்து ஒரு கல் மாதிரி இருக்குது. அந்த கல் மேலே வந்து 3 தொட்டியில் வந்து செடி வந்து வச்சுருக்கேன். துளசி, ஓமவல்லி, ரோஜாப்பூ செடி, கத்தாழை எல்லாம் வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து கேட்டு வந்து இருக்குது. அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ண உடனே என்ட்ரன்ஸில் வாசப்படி 2 வாசப்படி இருக்குது. இப்படி தான் இருக்கும் எங்களோட மெயின் வாசல் வந்து என்ட்ரன்ஸு. உருளி வாங்கினது வந்து அப்படி வாசலில் வந்து உருளி வந்து வச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். இந்த ஜன்னலில் வந்து செப்பல் ஸ்டாண்ட் வந்து கட்டி விட்டுருக்கேன். இதான் வந்து என்ட்ரன்ஸ் கதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து போயாச்சு. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் கேட்பாங்க, ஏன் 2 கதவை வந்து ஓப்பன் பண்ண முடியாதா அப்படின்னு. நாங்கள் வந்து 2 கதவை வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து லைட்டாக வந்து சோஃபா வந்து லைட்டாக வந்து இடிக்கும். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வந்து அப்படியே வந்து பழகியாச்சு. இதான் வந்து என்ட்ரன்ஸ் ஹால். சைடில் வந்து சோஃபா வந்து இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் இடம் இருக்கும். அது மேலே வந்து தையல் மிஷின் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து சேர் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பக்கத்தில் மேலே வச்சுருக்கேன். இது பக்கத்துலேயே மீஷோவில் வாங்கின கலர் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இங்கேயே வந்து பூஜை ரூம் கபோர்டு வந்து குட்டியாக இருக்குல்ல, அதே வந்து செட் பண்ணியாச்சு. நிறைய வீடியோஸில் வந்து பூஜை ரூம் டூர் வந்து நான் போட்டிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன், வேணுங்கிறங்க செக் பண்ணி பாருங்கள். இப்படியே சைடில் வந்து 3 செல்ஃப் வந்து இருக்குது. இதில் வந்து மேலே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். 2 செல்ஃபில் வந்து தேவையானதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அப்படியே வந்து மேலே பார்த்தோன்னே வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோ வந்து மாட்டியிருக்கோம். எங்களுக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடய வந்து இந்த வந்து எங்களை ஃபஸ்ட்டு ஹாலாக வரவங்களாம் வந்து இங்கே தான் வந்து உட்காருவாங்க. நல்லா வந்து ஓரளவு வந்து நல்லா 4 பேர் வந்து படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல பெரிய ஹாலாக தான் வந்து இருக்கும். எங்களுக்கு பெரும்பாலும் இங்கே தான் வந்து ஹாலில் தான் வந்து பொழுது வந்து நல்லா வந்து போகுமே. நானுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து இங்கே உட்காந்து வந்து எடுப்பேனே, எடிட் பண்ணி எல்லாம் வந்து பண்ணுவேனே. இங்கே நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். இந்த வீடு வந்து எங்களோட வாடகை வீடு தான். இது வந்து எங்களோட சொந்த வீடு கிடையாது. நாங்கள் எந்த வீட்டுக்கு போனாலுமே என்னோட டெக்கரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த ஹால்லேருந்து இன்னொரு ஹாலுக்கு போனோம் அப்படின்னா மெயினில் வந்து நல்ல கதை வந்து இருக்குமா, அங்கே வந்து டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கோம். இப்படியே இந்த ஹால்லேருந்து இந்த ஹாலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே வந்தோம் அப்படின்னா சைடில் வந்து கட்டில் வந்து போட்டிருக்கோம். அது மேலேயே வந்து சைடில் வந்து டிவி வந்து மாட்டியிருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பீரோல் வந்து இருக்குது. இப்படி தான் எங்கள் வீடு வந்து சின்ன வீடு தான். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் ஆர்கனைசர் வந்து பண்ணி வச்சுருக்கோம். மேலே வந்து நம்ம அப்பப்போ எடுக்கிற பொருள்லாம் வந்து மேலே வந்து வச்சுருக்கோம். இப்படி வந்து கிச்சனுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸில் வந்து மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். இது பக்கத்தில் வந்து 3 செல்ஃப் வந்து இருக்குது. மேலே ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து டைரிஸ், கொஞ்சம் வளையல், ஃபோட்டோ எல்லாமே வந்து மெயினாக எப்போ இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து அடுக்கி வச்சுருக்கோம். அது கீழேயே வந்து மெயினாக எடுக்கிற திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். இதுதான் வந்து ட்ரெஸ் ரூம். உள்ளே தான் வந்து பாத்ரூம் இருக்குது. இது மேலேயே வந்து வாட்ச் வந்து வச்சுருக்கோமா. எங்கள் வாசல் திறந்தோடனே என்ட்ரன்ஸில் வந்து எங்கள் பாத்ரூம் தான் அது தெரியும். அதனால தான் எங்களோட வாஷிங் மிஷின் வந்து வச்சுருக்கோமா. இந்த இடத்துல வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எப்படின்னா வந்து நாங்கள் வந்து கட்டில் வந்து எப்போதும் வந்து படுக்க மாட்டோம். எங்கள் ஃபேமிலி வந்து கீழே வந்து படுத்து வைக்கிடுவோம். கொஞ்சம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கட்டில் கடையில் வந்து வச்சுருக்கோம். இப்படி தான் இருக்குது. அப்படியே அந்த ஹாலில் ஃபுல்லாக ஓவரால் பாருங்கள். மேலே வந்து டிவி இருக்குது, கட்டில் இருக்குது, அப்படியே வந்து பீரோல் வந்து இருக்கா. இப்படி வந்து சைடில் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. இங்கேருந்து அப்படியே இந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி போனோம் அப்படின்னா கிச்சன் இருக்குது. எப்படி இருக்குது வீடு, எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து உள்ள கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிரிட்ஜ் வந்து இருக்குது. இங்கே வந்து செல்ஃப் இருக்கா. அந்த செல்ஃபில் வந்து நம்ம மெயினாக அதில் வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னா மைக்ரோவன் இருக்குல்ல, அதுதான் எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணல. அதனால தான் நான் வீடியோஸ் வந்து காமிக்கவே மாட்டேன். அப்படியே ஓவரால் கிச்சன் வந்து பார்த்துருக்கேன். இந்த கிச்சனில் வந்து இந்த சைடு திரும்பணும் அப்படின்னா 4 செல்ஃப் இருக்கா. இது பக்கத்துலேயே வந்து பிரிட்ஜ் வந்து இருக்குது. பிரிட்ஜ் மேலே வந்து தேவையானது வந்து வச்சுருக்கோம். இது பக்கத்துலேயே வந்து வாஷ் பேசன் வந்து இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து செல்ஃப் இருக்குது. இந்த செல்ஃபில் தான் வந்து கிச்சன் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். இந்த மேலே வந்து குடிக்கிற தண்ணி இருக்குது. பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி வச்சேன். நிறைய பேருக்கு தெரியும் இந்த செல்ஃபில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்ததுன்னு. இந்த அடுப்புமே வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வாங்கியிருந்தது. இது பக்கத்துலேயே வந்து கை கேட்டுற மாதிரி சீனி, தூள் எல்லாமே வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து கரண்டடுப்பு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கிச்சன் கவுண்டரில் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அளவு க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து மைக்ரோவன் வச்சுருக்கேன்னா இது கீழே வந்து கிரைண்டர் வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து சிலிண்டரு, கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து இருக்குது. எங்களுக்கு ரூமெல்லாம் வந்து தனியாக வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ஹாலு, அடுத்து ஒரு பெரிய ஹாலு, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து
இந்த சைடில் வந்து பாத்ரூமு, இந்த சைடில் வந்து கிச்சனு நல்லா வந்து காம்பேக்டாக வந்து இருக்கும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு இந்த வீடு. நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடெல்லாம் வந்து நல்லா பெரிய வீடாக இருக்குமா. எங்களுக்கு இந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போயுமே வந்து எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இவ்வளோ சின்ன வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதோட சின்ன வீடெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க திங்ஸை வந்து நல்லா ஆர்கனைசர் பண்ணி வச்சு நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அளவு தான் இருக்குது. இப்படி தான் அந்த வீடியோ வந்து எப்போவுமே க்ளீனாக வந்து இருக்குமே. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஹோம் டூர் கொட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து போட்டாச்சு. இனிமேல் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் என்ன வீடியோ போடலான்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.